ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஃபேமிலி கிரியேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நம்ம வந்து செஸ்வான் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். நம்ம போகலாமா? செய்ய போகலாம். நான் வாங்கியிருக்கிறது செஸ்வான் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். இது 240 கிராம்ஸ் இருக்குது. இதில் அமௌண்ட் வந்து 80 rupees. பட் 4 பேக்ஸ் இருக்குது. இதில் 4 பேக் இருக்குது. இதில் சீசனிங் மிக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இதுல வந்து குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம செய்யலையா தெரியும் கூட நம்ம பார்த்து செய்யலாம், கஷ்டமே இல்லை இது. இப்ப நம்ம செய்ய போலாமா? இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். நாலு பேக்கெட்டு, ஒன்னு வந்து பீஸ் ஆயிடுச்சு அப்படியே உள்ள பாருங்க. சீசனிங் பேக் பாருங்க. ஒரு பீஸ்க்கு வந்து நீங்க ஒண்ணுதான் போடணும். இது சீசனிங் மிக்ஸ். இப்ப நம்ம 4 பண்றோம் இல்லையா, 4 போடலாம், ஃபுல்லா போடலாம். சும்மா லைட்டா இப்படி கட் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்க வந்து உறிஞ்சி சாப்பிடுவாங்க இல்லையா, ஓகே, அப்படியே புழு மாதிரி வரணும், ஜூஸியா இருக்கும், அவங்க சாப்பிடுவாங்க. சின்ன கிட்ஸ்க்குன்னா ரொம்ப இஷ்டம் நூடுல்ஸ்னா. நான் இன்கிரீடியன்ட் சொல்றேன். இதுக்கு சாமான் என்னன்னா, ஒரு பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன், நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் டொமேட்டோ ஒன்று தான், பெரிய சைஸு டொமேட்டோ பியூரி பண்ணிட்டேன் நான். அப்புறம் காய் வந்து பட்டாணி எடுத்திருக்கேன். கேரட்டு நம்ம இஷ்டம், கேரட் போடலாம், பீன்ஸ் போடலாம். நான் பட்டாணி மாத்திரம் ஆட் பண்றேன். பட்டாணி அப்புறம் கார்ன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கார்னிஷ்க்கு கொத்தமல்லி, அவ்வளவுதான். இப்போ நம்ம செய்ய போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஆயில் ஊத்திக்கலாம். அஞ்சு ஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன் நான். கொஞ்சம் சூடாகட்டும். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு போட்டதுக்கு அப்புறம் உடனே ஆனியன் போட்டுக்கோங்க. அப்படி கலக்கி விடுங்க. கொஞ்சம் லைட்டா வதக்கலாம். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம், போதும். இல்ல பட்டாணி போட்டுடலாம். நம்ம பட்டாணி அப்புறம் கார்ன் போட்டுடலாம். மூடி வச்சுக்கலாம். இப்போ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இல்ல 2 டம்ளர் தண்ணி இருக்கு, ஊத்திக்கலாம். இதுல நம்ம வந்து டொமேட்டோ பியூரி ஊத்திக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இல்ல இந்த சீசனிங் பேக்கெட் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு மெயின் இந்த சீசனிங் மிக்ஸ்ல இதாங்க ரொம்ப உங்களுக்கு டேஸ்டா கொடுக்கும். இல்ல உங்களுக்கு வந்து காரம் எல்லாம் இருக்கும், ஸோ நான் ஆட் பண்ணல. அப்படி வேணா உங்களுக்கு காரம் அதிகமா வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கனால நான் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். மிளகாய்
மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இந்த ட்ரை பார்ஸ்லி போட்டுக்கலாம். இது நூடுல்ஸ் கூட போட்டுக்கலாம். நூடுல்ஸ் போடலாம், பாஸ்தா போடலாம், சூப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணுங்க போதும். இப்போ இதுல ஒரு கொதி வந்தாச்சு இல்லையா? இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம நூடுல்ஸ் போட்டுக்கலாம். இது போதும், சிம் பண்ணிட்டு போட்டுக்கலாம். அப்படியே கலக்கிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் ஆகட்டும், சரியிடும். அப்படியே ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம அப்படியே கலக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். அவ்வளோதான். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் செய்யுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சின்ன கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது பெரியவங்க கூட சாப்பிடுவாங்க, கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈஸி தான், உங்களுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். செஸ்வான் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்க, நீங்களும் செஞ்சு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட என்ன செய்யலாம், நீங்க டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லையா, அது கூட நீங்க போட்டு சாப்பிடலாம். அது டேஸ்டா இருக்கும். ஒருத்தர் விரும்பி சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அப்படியே நீங்க டைரக்டாவும் சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். காட் பிளஸ் யூ டு ஆல். யார் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபீட்பேக் அனுப்புங்க. ஃபீட்பேக் நீங்கள் அனுப்புனாதான் எனக்கு என்ன அப்படி தெரியும், நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இல்லை எல்லாம் தெரியும். நான் அப்புறம் மாற்றிக்கலாம். ப்ளீஸ் எல்லாரும் செஞ்சு பார்த்து அனுப்புங்க.